ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 53. சற்று தூரம் சென்றவள் திரும்பி ரியாவையும் தன்னுடன் அழைக்க, ரியா வரமாட்டேன் என்று எவ்வளவோ கூறியும் அவளை வற்புறுத்தி தன்னுடன் விக்ரமின் அறைக்குள் அழைத்து சென்றாள். ரியா என்ன நடக்கப் போகிறதோ என்ற பதட்டத்துடனே ஸ்ரீயுடன் உள்ளே நுழைய, அறையினுள் அஸ்வின், நம்ம எதுக்கும் கம்ப்ளைண்ட் பண்றது தாண்டா நல்லது. இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு வந்து இப்படி செஞ்சிருக்காங்கன்னா இதை எப்படி அப்படியே சும்மா விட முடியும் என்றவன், ஏண்டா வந்தவங்க உன்னை அட்டாக் பண்ண வந்தாங்களா இல்ல ஸ்ரீயை அட்டாக் பண்ண வந்தாங்களா? விக்ரமிற்கு அஸ்வினின் கேள்வியில்தான் ஏதோ புரிவது போல் தோன்றியது. இவ்வளவு நேரம் ஸ்ரீயின் கவனத்திலேயே எதை பற்றியுமே சிந்தனையின்றி இருந்தவன் இப்பொழுது, ஆமாண்டா, அவங்க ஸ்ரீயை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண வந்தாங்க. நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ண தான் போனேன். அப்புறம் தான் என்ன அட்டாக் பண்ணாங்க. அஸ்வின், ஏண்டா சம்மந்தம் இல்லாமல் ஸ்ரீயை அட்டாக் பண்ண போறாங்க? விக்ரம், தெரியலடா. ஆனா அம்மா சொன்னாங்க இனிமே ஸ்ரீயை நீயே கூப்பிட்டு போன்னு. ஒருவேளை ஏதாவது பிஸ்னஸ் இஷ்யூவா இருக்குமோ? அஸ்வின், இதை பத்தி முதல்ல அம்மா கிட்ட பேசிடு. அம்மாவும் சேஃபா இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோ. விக்ரம், ஆமாண்டா, இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லணும். மாணிக்கம் அங்கிள் கிட்ட சொல்லி மாம்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லணும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே ஸ்ரீ அறை கதவை தட்டியபடி அறையினுள் நுழைந்தாள். அவளை பார்த்த விக்ரமிற்கு மீண்டும் மூச்சு முட்டுவது போல் தோன்றியது. பெரும் பாடுபட்டு தன் உணர்ச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவன் சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ள, அஸ்வின், என்ன 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ரியாவிற்கு என்ன கூறுவது என்று தெரியவில்லை. ஸ்ரீ கூறியதை அஸ்வினிடம் கூறினால் தன்னை தான் பைத்தியம் என்று நினைப்பான் என்று எண்ணியவள் எதுவும் கூறாமல் அமைதி காத்தாள். ஸ்ரீ, எனக்கு இன்னும் என்ன வேலைன்னு சொல்லலையே, அதான் கேட்டுட்டு போகலாம்னு வந்தோம். விக்ரம், அதுக்கு எதுக்கு 2 பேர்? ஸ்ரீ, ரியா மேடம் கிட்ட கேட்டேன், அவங்களுக்கு தெரியல, அதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்க என்று ரியாவையும் சேர்த்து கோர்த்து விட்டாள். ரியா என்ன கூறுவது என்று தெரியாமல் திருவென விழித்தபடி நிற்க, அஸ்வின், விக்ரம், என்னடா இது, ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அனுப்பு, அப்போதான் இவங்க இங்கிருந்து போவாங்க போல இருக்கு. விக்ரம், ஆல்ரெடி கொடுத்த வேலையையே நீங்க இன்னும் முடிக்கலையே என்றான் ஸ்ரீயை பார்த்து. அவன் எதை பற்றி கூறுகிறான் என்று புரியவும், ஸ்ரீ, அதான் சொன்னனே சார், அது கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்கு, சீக்கிரமே முடிச்சிருவேன். இப்போ சும்மா உட்கார்ந்திருப்பதற்கு ஏதாவது ஒரு வேலை சொன்னா செய்யலாம் என்று கேட்டேன். விக்ரம் அவளை உற்று பார்த்தவன், இப்போ கூட உனக்கு உண்மையை சொல்லணும் என்று தோணலை இல்ல, என்கிட்டயே ப்ளே பண்றியா? உன்னை என்ன பண்றேன் பாரு என்று எண்ணியவன், உங்களுக்கு இப்போ வேலை வேண்டுமா? ஓகே, கொடுக்குறேன். டுமாரோ நம்ம ஹனிமூன் போகிறோம்ல, அதுக்கு இன்னும் பேக்கிங் முடிக்கல. என்னென்ன பேக் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துட்டு வாங்க. விக்ரமின் வார்த்தையில் அஸ்வின், ரியா இருவருமே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருவரையும் பார்த்தனர். ஸ்ரீக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. இப்படி இவர்களின் முன்பு கூறிவிட்டானே. அஸ்வின், என்னது ஹனிமூனா? இது எப்போடா நடந்துச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை நீ. விக்ரம், என் வைஃப் கிட்ட கேளுடா. ரியா, வைஃபா என்றால் ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சியோடு. விக்ரம், எஸ், இவங்க தானே என்னுடைய வைஃப் என்று ஸ்ரீயை கை காட்டியவன், நாங்க 2 பேரும் ஹனிமூன் போக போறோம். டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியாச்சு, இன்னும் பேக்கிங் தான் பண்ணல. இன்னைக்கு பேக்கிங் முடிஞ்சாதானே நாளைக்கு கிளம்ப ஈஸியாக இருக்கும். நீ போய் என்ன பேக் பண்ணணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி கொண்டு வா போ. எதையோ எதிர்பார்த்து வந்தவளிற்கு இப்படி ஆகிவிட்டதில் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. சரி என்று தலையசைத்து விட்டு அமைதியாக வெளியேறிவிட்டாள். அஸ்வினிற்கும் ரியாவிற்கும் ஒன்றும் புரியாத நிலைதான். இங்கே என்ன நடக்கிறது என்பது போல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நின்றனர். விக்ரம், என்ன நீங்க 2 பேரும் இப்படியே நிக்கிறீங்க, வேலையை பார்க்கலையா? ரியா விக்ரமின் கேள்வியில் ஓடிவிட்டாள். அஸ்வின், என்னடா நடக்குது இங்க, ஒண்ணுமே புரியல. திடீர்னு வைஃப்ன்ற ஹனிமூனுன்ற, இதெல்லாம் எப்போ நடந்தது? விக்ரம் நடந்த கதையை மொத்தமாக கூறி முடிக்க, அஸ்வின், அப்போ நான் சொன்னது உண்மைதானா? ஸ்ரீதான் அந்த பொண்ணா? விக்ரம், அஸ்வின், எப்படிடா, உங்க 2 பேருக்கும் ஒத்தே போகாதே. விக்ரம், அதுக்கு என்னடா பண்றது, இனிமே ஒத்து போக வைக்க வேண்டியதுதான். என்ன இருந்தாலும் வைஃப் ஆச்சே, அப்படியே விட்டுட முடியாதுல்ல. அஸ்வின், டேய், எங்க விக்ரமா இது, என்னால் நம்பவே முடியல. விக்ரம், போய் வேலையை பாருடா. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும்னு ஸ்ரீகிட்ட நீ எதையும் சொல்லாத. அஸ்வின், ஏண்டா? விக்ரம், உண்மை தெரிஞ்சிருந்தும் இத்தனை நாள் நம்மக்கிட்ட சொல்லாமல் என்னை ஏமாத்தினால பதிலுக்கு நாம ஏதாவது பண்ண வேண்டாமா? அவள் அப்படியே விட சொல்றியா?
அஸ்வின், நடத்துடா நடத்து. இனிமே எல்லாம் உன் இஷ்டப்படி தான் நடக்க போகுது. ஆனாலும் பயங்கரமான ஆளு தாண்டா நீ. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே கல்யாணம் செய்துக்கிட்ட. கல்யாணம் செய்ததுக்கு அப்புறம் லவ்வர்னு தெரிஞ்சு லவ் பண்ற ஒரே ஜோடி நீங்களா தான் இருப்பீங்க என்று கூறியவன், வெயிட் வெயிட், என்ன இது விக்ரம், நீ வெக்கப்படுறியா? என்னடா இது அதிசயமெல்லாம் நடக்குது, உனக்கு வெக்கப்படக்கூட தெரியுமா என்றான் ஆச்சரியமாக. இது விக்ரமிற்கே புதிதாக தான் இருக்கிறது. ஸ்ரீயை பற்றி நினைக்கும் பொழுது என்ன மாதிரியான உணர்வு என்று கூற முடியாத உணர்வு ஏற்படுகிறது. ஆண்களின் வெட்கமும் அழகுதானே, அதை மறைக்க பெரும்பாடுபட்டவாறு விக்ரம், சும்மா இருடா, நீ வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீ போய் வேலையை பாரு, சும்மா இங்கே நின்று பேசிக்கிட்டு டைம் பாஸ் பண்ணாத. சுந்தரம், ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கூட அந்த விக்ரம் பையன் இருக்கும்போது ஏண்டா அவகிட்ட போன? அடியால் தன் தலையை சொரிந்தபடி, சார் அவங்க 2 பேரும் ஒன்னா தான் சார் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்குது. வருவது ஆஃபீஸ்க்கு மட்டும்தான். அப்போவும் ஒன்னா வந்தா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? 2 நாளில் வேலையை முடிக்கணும்னு வேற நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அந்த ஆள் இருக்கும் பொழுது அந்த பொண்ணை போட்டு தள்ள முயற்சி பண்ணோம். சுந்தரம், கிழிச்சிங்க. அவன் இருக்கும் பொழுது உங்களால் அந்த பொண்ணுடைய நகத்தை கூட பிடுங்க முடியாது. அவன் இல்லாத அப்போவே உங்களால் அந்த பொண்ணை ஒன்றும் செய்ய முடியலை. ஒரு ஆக்சிடென்ட் கூட ஒழுங்காக பண்ண முடியாமல் வந்து நின்னீங்க. இப்போ அவன் பாதுகாப்புக்கு இருக்கும்போது அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவீங்களா? ஏண்டா உளறுறீங்க? உங்களை எல்லாம் அடியாளுங்கன்னு கூட வச்சுக்கிட்டு சுத்துறேன் பாத்தியா? உங்களால் என்னுடைய மரியாதையும் சேர்ந்து போயிடும் போல இருக்கு என்றார் கோபமாக. அடியாள், சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். நாளைக்கு ஃப்ளைட் ஏறுறதுக்குள்ள அந்த பொண்ணை ஏற விடாமல் செஞ்சிருவோம். சுந்தரம், இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். மிஸ் ஆச்சு அவ்வளவுதான், உன்னை போட்டு தள்ளிடுவேன். ஒவ்வொரு தடவையும் இதே காரணத்தை வந்து சொல்லிக்கிட்டு நிற்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? ஒரு சின்ன பொண்ணு, அவளை போட்டு தள்ளுறதுக்கு உனக்கு இத்தனை நாளா? அடியாள், சார் உங்களுக்காக எத்தனையோ சம்பவம் செஞ்சுருக்கேன். என்னமோ தெரியல, இந்த பொண்ணு ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதுக்காக என்னுடைய தகுதியை குறைச்சி எடை போடாதீங்க சார். அடுத்த தடவை கண்டிப்பாக முடிச்சிருவேன். சுந்தரம், சொல்லாத, செஞ்சு காட்டு. உன்னை நம்பி தான் நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். இதில் ஏதாவது மிஸ் ஆச்சு, என்னுடைய மானமும் சேர்ந்து போயிடும். அடியாள், மிஸ் ஆகாது சார், கண்டிப்பாக மிஸ் ஆகாது. அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்குள்ளவே போக மாட்டாங்க பாருங்க. நான் வரேன் சார் என்றவன் வெளியேறி விட்டான். சுந்தரம், இவனுங்களை நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. போன தடவை ஒருத்த மாட்டிக்கிட்டான். அவன் வாயை மூட வைக்கிறதுக்குள்ளவே படாத பாடுபட்டுட்டேன். இப்போ அந்த பொண்ணை போட்டு தள்ள இவ்வளவு பிரச்சனையா? இவனுங்களை மட்டும் நம்பினால் சரி வராது. இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இனிமே நாமளே நேரடியாக களத்தில் இறங்க வேண்டியதுதான். இன்று சற்று நேரமாகவே அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு கிளம்பிவிட்டான் விக்ரம் ஸ்ரீயுடன். வீட்டினுள் நுழையும் பொழுதே ராஜேஸ்வரி, என்ன விக்ரம், இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. விக்ரமிற்கு ராஜேஸ்வரி எதை பற்றி கேட்கிறார் என்பது புரிய, இல்ல மாம், வீட்டுக்கு வந்ததும் சொல்லலாம்னு நினைச்சேன். மாணிக்கம் அங்கிள் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசனையா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? ராஜேஸ்வரி, நான் ஆல்ரெடி ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் விக்ரம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா இது அப்படியே சும்மா விட முடியாது. அதுவும் அவங்க ஏன் ஸ்ரீயை டார்கெட் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்ரீ, உனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் ஏதாவது நடந்திருக்கா? ஸ்ரீ இல்லை என்று தலையசைக்க விக்ரம், மாம், வந்தவங்க ஸ்ரீ அட்டாக் பண்ண வந்திருக்க மாட்டாங்க. என்ன அட்டாக் பண்ண வந்தவங்க தான் ஸ்ரீ என் கூட வந்ததால் ஸ்ரீ கிட்ட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றான். ஸ்ரீயை தன் தாய்க்கு கண்களால் காண்பித்தபடி. அதை சரியாக புரிந்து கொண்ட ராஜேஸ்வரி, எஸ், நானும் அதான் நினைச்சேன். தேவையில்லாமல் உன்னால் ஸ்ரீக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. அதனால்தான் அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் கிட்ட சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஸ்ரீக்கு இவர்களின் பேச்சுவார்த்தைகள் ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ படத்தில் பார்ப்பது போல் இருந்தது. ராஜேஸ்வரி, ஸ்ரீ, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாமா, சாப்பிடலாம் என்று அவளை அறைக்கு அனுப்பி வைத்தவர் விக்ரமிடம், அப்படி ஸ்ரீக்கு யார் எதிரி இருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல விக்ரம். இது வரைக்கும் 2 டைம்ஸ் ஸ்ரீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. விக்ரம், என்னமாம் சொல்றீங்க? ராஜேஸ்வரி, எஸ் விக்ரம், ஏற்கனவே ஒரு தடவை அவ 2 வீலரில் போகும்போது ஆக்சிடென்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. நான் ஒரு சேஃப்டிக்காக எனக்கு தெரிஞ்ச டிடெக்டிவ் ஆஃபீஸர் கிட்ட ஸ்ரீக்கு ப்ரொடெக்ஷன் தர சொல்லி வச்சிருந்தேன். அவரோட ஆளுங்க தான் ஸ்ரீ அன்னைக்கு காப்பாத்தினாங்க. இப்போ மறுபடியும் நீ இருக்கும் பொழுதே அவளை அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னா இதை நாம் அப்படியே சும்மா விட முடியாது. விஷயம் ரொம்ப சீரியஸாக இருக்க மாதிரி தெரியுது. தேடல் தொடரும். கதையின் பெயர் என் தேடல் நீயடா நீயடி. அத்தியாயம் 54. விக்ரம், நீங்க சொல்றத பார்த்தா விஷயம் ஏதோ சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு.
ஆனா யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தான் தெரியல. ராஜேஸ்வரி, என்னால் இப்ப எல்லா டீட்டெயில்ஸையும் உன்கிட்ட சொல்ல முடியாது விக்ரம். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன். இனி எவ்வளவு கேட்டும் பிரயோஜனம் இல்லை என்பதை உணர்ந்த விக்ரம், ஓகே மாம், நானும் ஸ்ரீயும் பாரிஸ் போகலாம்னு இருக்கோம். ராஜேஸ்வரி, வெரி குட். நானே சொல்லணும்னு தான் இருந்தேன். நீங்க இப்போ போறதும் நல்லதுக்கு தான். நீங்க ரிட்டர்ன் வருவதற்குள் யார் இதுக்கெல்லாம் காரணம் என்று நான் கண்டுபிடிக்கிறேன். பார்த்து சேஃபா போயிட்டு வாங்க. விக்ரம், ஓகே மாம், எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருங்க. ஸ்ரீயை டார்கெட் பண்றவங்க உங்களையும் அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கு. ராஜேஸ்வரி, யூ டோன்ட் வரி விக்ரம், நான் பார்த்துக்கிறேன். அறையில் ஸ்ரீ, என்ன இது, காலையிலேயே யாரோ ஒருத்தன் கத்தியோட வந்து நிற்கிறான். இவங்க எல்லாம் என்னென்னவோ பேசிக்கிறாங்க. விக்ரம் சார் சொன்ன மாதிரி அவரை தான் அட்டாக் பண்ண வந்திருப்பாங்களோ? ஆனால் யார் இப்படி பண்ணியிருப்பாங்க? பிஸ்னஸ்ல எதிரி என்றால் கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்களா? ஐயோ கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் எப்பவும் அவர் கூட பாதுகாப்பாக இருக்கணும். பிள்ளையாரப்பா, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. உன் கோவிலுக்கு வந்து 101 தேங்காய் உடைக்கிறேன் என்று வேண்டுதலை முடிப்பதற்குள் விக்ரம் அறைக்கு வந்து விட்டான். புருவம் இரண்டும் சுருங்கி இருக்க, மை தீட்டி தன்னை மயக்கிய கண்கள் மூடியிருக்க, அதற்குள் இருக்கும் கருமணிகள் மட்டும் அங்கும் இங்குமாய் அசைந்து கொண்டிருந்தது. கூர்நாசிக்கு கீழ் இருக்கும் லேசான உதட்டுச்சாயம் பூசப்பட்டிருந்த அதரங்கள் தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தது. விக்ரமை பொறுத்த மட்டும் தன்னவளை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் உற்று கூட பார்க்க கூடாது என்று எண்ணுபவன் இன்றுதான் பார்க்கிறான் அவளின் மதிமுகத்தை முழுவதுமாக. அவனை எந்த விழிகள் வெறும் பார்வையால் களவாடியதோ அந்த விழிகளுக்கு கண்ணாடி அணிந்திருப்பது ஏதோ திரை போட்டு அதனை மறைத்திருப்பது போல் தோன்றவே அதனை அகற்ற அவனையும் மீறி அவனின் கைகள் எழுந்து அவளின் அருகே சென்றது. அப்பொழுது சட்டென்று தன் கண்களை திறந்து பார்த்தவள் விக்ரமின் கைகள் தன் முகத்திற்கு அருகாமையில் இருப்பதைக் கண்டு பின்னே நகர அருகில் இருந்த கட்டிலில் கால் இடறி பொத்தென்று விழுந்தாள். விக்ரம், ஏய் பாத்து என்று அவளை கீழே விழாமல் பிடிக்கச் செல்ல, கீழே விழுந்த வேகத்தில் அவளின் கால்கள் அவனின் காலையும் இடறிவிட அவளின் மேலேயே படர்ந்து விட்டான். இருவரின் இதழ்களும் ஒன்றோடு ஒன்று உரசிக்கொள்ள இருவருமே சற்றும் எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறிவிட்டது. இருவருக்குமே ஒரு நொடி என்ன நடக்கிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. ஸ்ரீயின் இதய துடிப்பு வெளியே கேட்கும் அளவிற்கு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. விக்ரம் சுதாரித்து எழுவதற்குள் ஸ்ரீயின் விழிகள் அவனை தனக்குள் இழுத்து கொண்டது. மீண்டும் ஸ்ரீயின் விழிச்சிறையில் கைது செய்யப்பட்டான் விக்ரம். முதலில் சுதாரித்த ஸ்ரீ, சார் என்ன பண்றீங்க நீங்க, எழுந்துறீங்க என்று அவனை தன்னிடமிருந்து பிரிக்க முற்பட அதில் தன் நிலை அடைந்த விக்ரம் சட்டென்று அவளிடம் இருந்து விலகி நின்றான். விக்ரம், இப்படி செய்ய உனக்கு எவ்வளவு தைரியம்? எதுக்காக இப்படி பண்ண என்று கோபமாக கேட்பது போல் ஸ்ரீயை பார்த்து கேட்க, ஸ்ரீக்கு இதை எப்படி கையாள்வது, என்ன பதில் கூறுவது என்று தெரியவில்லை. தான் மனம் உருகி விரும்புபவன்தான், தன்னுடைய கணவன்தான் என்றாலுமே பெண்மையின் நாணம் அவளை பேச விடாமல் மறுத்தது. விக்ரம் மனதிற்குள், கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாம இப்படி நடந்துடுச்சே, என்னை பத்தி இவ என்ன நினைக்கிறான்னு கூட தெரியல, என்னை தப்பானவன்னு நினைச்சிட்டா என்ன பண்றது, இனிமே தான் இவகிட்ட என்னுடைய இம்ப்ரெஷனை நல்லபடியா உருவாக்கணும்னு நினைச்சேன், ஃபர்ஸ்ட் பாலே இப்படி அவுட் ஆகிடுச்சே என்று எண்ணியவன் கோபமாக பேசினான். இது எதிர்பாராமல் நடந்தது என்று அவளுக்கு புரிய வைக்க எண்ணி அவளிடம் கேள்வி கேட்க தொடங்கினான். விக்ரம், என்ன இப்படியே அமைதியா நிக்கிற, பதில் சொல்லு, எதுக்காக இப்படி பண்ண? ஒரு பையன் தனியா இருந்தா இப்படிதான் நடந்துப்பியா? இந்த உலகத்துல தனியாருக்கு ஆண்களுக்கு பாதுகாப்பே இல்லாமல் போயிடுச்சு. விக்ரமின் வார்த்தையில் ஸ்ரீக்கு தன்னுடைய நாணத்தை விட கோபம் மேலோங்கியது. பண்றது எல்லாம் இவர் பண்ணிட்டு நான் ஏதோ வேணும்னு செஞ்ச மாதிரி என்கிட்ட கோபப்படுறார். நடந்தது கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், அவரும் வேணும்னு செஞ்சிருக்க மாட்டார். நானே எதிர்பார்க்கல, அப்புறம் அவர் எப்படி இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பார். அந்த கோபத்தில் தான் நம்ம கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறார் போலிருக்கு என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே, விக்ரம் சொல்லு, ஏன் இப்படி அமைதியா இருக்க? ஸ்ரீ, சார் தெரியாமல் நடந்துருச்சு. உங்களை யார் என் பக்கத்தில் வர சொன்னது? விக்ரம், நீ கீழே விழப் போகிறியேன்னு காப்பாற்ற வந்தேன், கடைசியில் எனக்கே இப்படி ஆபத்தாகும் என்று எனக்கு என்ன தெரியும் என்றவனுக்கும் உள்ளுக்குள் இதயம் குத்தாட்டம் போட்டு கொண்டிருந்தது. மேலும், நான் வேறு ஒரு பொண்ணை விரும்புகிறேன் என்று தெரிந்தும் நீ எப்படி என்கிட்ட இப்படி நடந்துக்கலாம்? இதுவரை தன்னவன் என்ற நினைவில் இருந்தவளுக்கு விக்ரமின் கேள்வி கோபத்தை தூண்டியது. ஸ்ரீ, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் ஏதோ வேணும்னு பண்ண மாதிரி சொல்றீங்க, அதான் தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்றேன்ல. எனக்கு மட்டும் என்ன ஆசையா உங்ககிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு? விக்ரம், யாருக்கு தெரியும், நான் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கிறதால உனக்கு என் மேலே ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமோ என்னவோ
இவன் கூறுவது உண்மைதான் என்றாலும் அதை எப்படி இவன் கூறலாம் என்று ஸ்ரீயின் மனம் கேள்வி எழுப்ப, விக்ரம், இங்கேயே என்னிடம் இப்படியெல்லாம் நடந்துக்கிறியே, நாளைக்கு ஹனிமூன் போனா என்ன எல்லாம் செய்வியோ என்றான் பதட்டமாக பேசுவது போல். ஸ்ரீ, அப்படி பயந்துகிட்டு யாரும் என்னை எங்கேயும் கூப்பிட்டுட்டு போக தேவையில்லை. நானா கேட்டேன் உங்ககிட்ட? விக்ரம், என்ன பண்றது, உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அப்போவே என் லைஃப்ல எல்லாம் தலைகீழா நடக்குது. சரி, சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு என்று விட்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். இருவருக்குமே தாங்கள் மனம் உருகி காதலிப்பவர்களால் ஏற்பட்ட முதல் தீண்டல் எப்படி அவ்வளவு எளிதில் கடந்துவிட முடியும்? என்னதான் வெளிப்படையாக இருவரும் சொல்லிக் கொள்ளாவிட்டாலும் அவர்களின் மனதிற்கு தெரியுமல்லவா? விக்ரம் அங்கிருந்து சென்ற பிறகுதான் ஸ்ரீ தன் இதழ்களை தொட்டு பார்க்க, நடந்த சம்பவத்தை அவளின் நினைவு பெட்டகம் எடுத்து கூற முகம் குப்பென்று சிவந்து விட்டது. என்ன ஸ்ரீ இது, நீ வெக்கப்படுறியா? இதுதான் வெக்கமா? உனக்கு வெக்கமெல்லாம் கூட பட தெரியுமா என்று ஸ்ரீயின் மனசாட்சி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியது. தனக்குள் ஏற்படும் மாற்றத்தை உணரும் ஸ்ரீக்கே இது என்ன மாதிரியான உணர்வு என்று கூற முடியவில்லை. சில நொடி தீண்டலே அவளின் உயிர் வரை தாக்கியது. அவசரமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்ட விக்ரமிற்கும் இதே நிலைதான். இதுவரை மனதளவில் கூட விக்ரம் தன்னவளை தவிர்த்து வேறொரு பெண்ணை எண்ணியது கிடையாது. இவள்தான் தன்னவள் என்று தெரிந்த பிறகு ஏற்பட்ட முதல் ஸ்பரிச தீண்டல் எவ்வளவு பொக்கிஷமான நிகழ்வு! தெரிந்து நடந்திருந்தாலும் சரி, தெரியாமல் நடந்திருந்தாலும் சரி, நடந்ததை மாற்ற முடியாது அல்லவா? எனவே இந்த நிகழ்வை அவனின் நினைவு பெட்டகம் பத்திரமாக சேகரித்து கொண்டது. அடியாட்களில் ஒருவன், என்னென்ன இதெல்லாம், கொஞ்சமாவது நடக்கிற காரியமா? ஏர்போர்ட்டுக்குள்ள வந்துட்டா அப்புறம் நிறைய போலீஸ்காரங்க இருப்பாங்க, நம்மளால் எப்படி அந்த பொண்ணை தூக்க முடியும் என்று கேள்வி எழுப்ப, அடியாட்களின் தலைவன், நமக்கு வேற வழி இல்லடா, வழியில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட ட்ரை பண்ணலாம். ஆனா நம்மால் எதுவும் செய்ய முடியலனா கண்டிப்பா ஏர்போர்ட்ல வச்சுதான் அந்த பொண்ணை தூக்கி ஆகணும். இல்ல சார் நம்ம கொன்னே போட்டுடுவார். அந்த காரினுள் அமர்ந்திருந்த அஞ்சலி தன் நகத்தை கோபமாக கடித்து துப்பியபடி, என்ன மாமா இது, இவனுங்க இப்படி வண்டியை உருட்டிக்கிட்டு போனா எப்படி அவளை அடிச்சு தூக்குறது? சுந்தரம், அவசரப்படாதம்மா, நான் அவன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லியிருக்கேன், கண்டிப்பா இன்னைக்கு போட்டுடலாம் என்று அஞ்சலியிடம் கூறியவர் சற்று முன்பு சென்று கொண்டிருக்கும் காரில் இருந்த அடியாளிற்கு போன் செய்தார். சுந்தரம், இங்க பாருங்கடா, நான் உங்க பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன், இன்னைக்கு மட்டும் மிஸ் ஆச்சு அவ்வளவுதான், தொலைச்சிருவேன் உங்களை என்று மிரட்டலை விடுத்தபடி அழைப்பை துண்டித்தார். விக்ரம் வீட்டிலிருந்து ஸ்ரீயுடன் புறப்பட்டு ஏர்போர்ட் நோக்கி சென்று கொண்டிருந்தான். குறுக்கே பெரிய டேங்கர் லாரி ஒன்று வந்து இவர்களின் காரை இடுக்கும்படி வரவும், ஸ்ரீ, ஐயோ சார், பார்த்து சார் என்று தன் கண்களை இறுக்கமாக மூடியபடி கத்தினாள். விக்ரம், என்னாச்சு ஸ்ரீ, ஏன் இப்படி கத்தற? வண்டி வீட்டிலிருந்து புறப்பட்டு சற்று தூரம் வருகையிலேயே ஸ்ரீ தூங்கிவிட்டாள். இரவு முழுவதும் நேற்றைய சம்பவங்கள் அவளை உறங்கவிடவில்லை. காரில் ஏறிய உடனேயே அசந்து தூங்கிவிட்டாள். விக்ரமின் குரல் கேட்டு எழுந்தவள் சுற்றி முற்றி பார்க்க தான் இருக்கும் சூழல் புரிந்தது. ஸ்ரீ, ஐயோயோ, தூக்கத்தில் ஏதோ உளறிட்டேன் போலருக்கே, இவர் வேற என்னன்னு கேட்கிறார், இப்போ என்ன சொல்றது என்று உள்ளுக்குள் புலம்ப, விக்ரம், என்னாச்சு, ஏன் இப்படி கத்தற? ஸ்ரீ, ஒண்ணுமில்ல சார், ஒரு கெட்ட கனவு. விக்ரம், கனவா? ஸ்ரீ, ஆமா சார், ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே மனசுக்கு தோணுது. விக்ரம், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஆஃபீஸ்க்கு யாரோ ரவுடிங்க வந்தாங்கல்ல, அதான் உனக்கு இப்படி கனவு வந்திருக்கு, கண்டதை யோசிக்காத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஸ்ரீ, நல்ல வேலை சார், உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் கனவுல உங்களை காப்பாத்திட்டேன். விக்ரம், யாரு, நீயா? ஸ்ரீ, ஆமா சார், நான் மட்டும் இல்லைன்னா உங்க நிலைமை என்ன ஆகுறது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெரிய கண்டெய்னர் லாரி உங்களை இந்நேரம் மோதி இருக்கும், நான் தான் உங்களை அது இடிக்க விடாமல் வேறு பக்கம் தள்ளிவிட்டு காப்பாத்தினேன். விக்ரம், அது சரி. தேடல் தொடரும். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.